உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சொந்தங்களின் எண்ணங்களில் சிந்தனைகளில் போராளியாகவும் தலைவர்களாகவும் விடுதலை வீரர்களாகவும் தொண்டாற்றிய மொழி ஞாயிறுவாகவும் சிகப்பு பச்சை கொடியினை உருவாக்கிய கொடிவேந்தர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களையும், அன்பிற்குரிய அண்ணன் பசுபதி பாண்டியனார் அவர்களையும், அமல்ராஜ் தேவேந்திரர் அவர்களையும், எல்ஜி முருகையன் தேவேந்திரர் அவர்களையும், வெண்ணிக்காலாடி தேவேந்திரர் அவர்களையும், சுந்தரலிங்க தேவேந்திரர் அவர்களையும், தேக்கம்பட்டி பாலசுந்தர ராசு அவர்களையும், மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் அவர்களையும் வணங்கி, சின்ன உடைப்பு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களின் இன்னல்களை உலகத்திற்கு காட்சிப்படுத்த வருகை தந்துள்ள பச்சையம் ஊடகத்தினையும் நேயர்களையும் வணங்கி, சமூகத்தின் விடியலுக்கா என்னோடு இணைந்து அர்ப்பணிப்போடு தொடர்ந்து களமாடி வரும் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் முறையின் செயல் மறவர்கள் அனைவரையும் வணங்கி, தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை தோன்றிய காலங்களில் இருந்து துவங்கிய நாட்களில் இருந்து தற்போது வரை அனைத்து வழிகளிலும் உதவிகரமாக நின்று வரும் தேவேந்திரகுல வேளாளர் சொந்தங்களையும் நண்பர்களையும் இந்நேரத்தில் வணங்குகிறேன். நான் உங்கள் அன்பு சகோதரன் அஞ்சாநஞ்சன் தேசா முத்துக்குமார். இன்றைய பதிவு எதற்காகவென்றால், இன்றைய பதிவின் நோக்கம் எதற்காகவென்றால், இன்றைய பதிவின் மூலமாய் தீர்வு ஏற்படுத்திடல் வேண்டும் என்பது எதற்கென்றால், தமிழ்நாட்டிலே மதுரை மாவட்டத்தில் விருதுநகர் மக்களவை தொகுதியில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் சின்ன உடைப்பு என்கிற கிராமம் இருந்து வருகிறது. இந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் சுமார் 280 தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் குடும்பமாக வசித்து வருகின்றனர். இந்த சின்ன உடைப்புக்கு அருகில்தான் மதுரை விமான நிலையம் அமைந்திருக்கிறது. மதுரை விமான நிலையமானது இப்பொழுது சர்வதேச விமான நிலையமாக உருமாற்றம் பெற்றுள்ளது. வழக்கமாக அரசின் தேவைகளுக்காக நிலங்கள் கையகப்படுத்துவது வழக்கமாக ஒன்று. அது குடியிருப்புகள் இருந்தாலும் சரி, காலி நிலமாக இருந்தாலும் சரி, விவசாய நிலங்களாக இருந்தாலும் சரி, அரசின் தேவைக்காக நிலங்கள் கையகப்படுத்துவது வழக்கமான ஒன்று. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த நிலம் கையகப்படுத்தும் பொழுது நிலம் கையகப்படுத்திடுவதனால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுத்தலும் அரசின் தலையாய கடமையாக இருந்து வருகிறது. இதுவும் அனைவரும் அறிந்தது. மதுரை சின்ன உடைப்பு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வசிக்கும் பகுதியினை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக அரசு கையகப்படுத்தியுள்ளது. கையகப்படுத்தி உள்ளதை நாங்கள் தவறுதலாக சொல்லவில்லை. ஆனால் நிலங்கள் கையகப்படுத்தும் பொழுது நம் மக்களுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை? தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்பதனால் கொடுக்க மறுக்கிறதா மத்திய அரசும் மாநில அரசும்? தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பாதிக்கப்படுகிறது என்பதால் இருவரும் அமைதியாக இருக்கிறீர்களா? இல்லையே இதில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜன் செல்லப்பா அவர்களும் அமைதியாக இருப்பதின் நோக்கம்தான் என்ன? தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு பாதிப்பு வரும் பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட நீங்கள் குரல் எழுப்ப மறுப்பது ஏன்? அது மட்டுமல்ல, அந்த பகுதி விருதுநகர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்டது. அந்த விருதுநகர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பி அவர்கள் மரியாதைக்குரிய மாணிக் தாகூர் அவர்கள் தான் இருந்து வருகிறார். என்றைக்காவது சின்ன உடைப்பு பிரச்சனை குறித்து எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி உள்ளீர்களா? இல்லை. என்றைக்காவது சட்டமன்றத்தில் திருப்பரங்குன்ற எம்எல்ஏ மரியாதைக்குரிய அதிமுக கட்சியை சார்ந்த ராஜன் செல்லப்பா அவர்கள்
குரல் எழுப்பியுள்ளீர்களா? இல்லை. தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது மட்டும் உங்கள் வாய்கள் மூடி மௌனிக்கிறது எதற்காக? திரு எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அவர்களே, நீங்கள் எம்எல்ஏவாக பதவியேற்ற காலங்களிலிருந்து எத்தனையோ பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்தில் குரல் எழுப்பி இருப்பீர்கள். என்றைக்காவது சின்ன உடைப்பு தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் குறித்த பிரச்சனையை நீங்கள் பேசியதுண்டா? ஆனால் உங்கள் கட்சி தலைவர் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என உங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து முழங்கி வருகிறார். அப்பொழுது அவர் முழங்கியது அனைத்தும் பொய்யா? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு சட்டமன்ற தொகுதியில் மக்கள் படும் இன்னலுக்கு எதிராக சட்டமன்றத்தில் நீங்கள் குரல் கொடுக்க மறுப்பது ஏன்? தேவேந்திர குல வேளாளர் சமூகம் என்பதால் உங்கள் குரல்கள் கட்டுப்படுத்தப்படுகிறதா? உங்களை கட்டுப்படுத்துபவர்கள் யார்? வருகிறது 2026 ஆண்டு தேர்தல். சின்ன உடைப்பு தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் துரோகம் இழைத்தவர்களை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். மக்களுக்கு ஆதரவாக இல்லாமல் மௌனமாக இருந்தவர்களை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். இதில் இருந்து தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், விருதுநகர் மக்களவை தொகுதி எம்பி மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சி சார்ந்த மாணிக் தாகூர் அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ அதிமுக கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், சின்ன உடைப்பு தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் படும் இன்னலுக்கு நீங்கள் தீர்வு ஏற்படுத்தி தர முனைப்போடு செயல்பட வேண்டும். அந்த மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றனர். உங்கள் காதுகளுக்கு கண்களுக்கு தெரிகிறதா? தெரியலையா? நீங்கள் தொடர்ந்து எங்கள் மக்களின் கோரிக்கைகளை புறக்கணித்து பாராமுகம் காட்டும் பட்சத்தில் வருகிற சட்டமன்ற தொகுதி தேர்தலில் உங்களுக்கு எதிராக எங்கள் சமூகம் களமாடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரச்சனையானது மதுரை மாவட்டத்தில் மட்டும் எதிரொலிக்கவில்லை, தற்பொழுது திருநெல்வேலியில் எதிரொலிக்கிறது. தென் மாவட்டம் முழுவதும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் இன்னல்கள் குறித்து மக்களுக்கு எழுந்து கொண்டே இருக்கிறது. இதை நீங்க தீர்வுபடுத்தி தராத பட்சத்தில் வருகிற சட்டமன்ற தொகுதி தேர்தலில் மக்கள் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன்.